இப்போ உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஏலியன்ஸ் சம்பந்தமான ஆவணங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான யூஏபி சம்பந்தமான ஃபைல்ஸாக இருக்கட்டும், புகைப்படங்கள், வீடியோக்கள், அப்போலோ மிஷன் லெவலில் ஆரம்பித்து 17 வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே, பகிர்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஃபைல் வெளியானதுலேருந்து நிறைய யூஃபாலஜிஸ்ட் இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபைல் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க? ஏலியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த ஃபைலில் குறிப்பிடப்பட்டிருக்கா, அல்லது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி பகிர்ந்துருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம அந்த ஃபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்க முடியும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப காலங்களாக இந்த ஏலியன்ஸ், யூஎஃப்பி சம்மந்தமான விஷயங்களை மக்கள்கிட்டையோ பொதுவெளிகளில் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அப்பப்போ பேசி ஏதாச்சும் ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டுருவார் இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமாக. அதே மாதிரி தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த யூஏபி சம்மந்தமாக ஒரு ஃபைல்ஸை நான் வெளியிட போகிறேன், மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட அந்த ஃபைலை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு செட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது கடந்த மே 8ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஃபைலில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாசா அப்போலோ மிஷன் மூலமாக மனிதனை முதல்ல நிலவுக்கு கொண்டு போய் தரையிறக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த முயற்சி 1969 அப்போலோ 11 மிஷன் மூலமாக வெற்றிகரமாக முதல் மனிதனாக நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி பதிச்சார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இரண்டாவதாக நிலவில் காலடி பதிச்ச மனிதரை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து 2வது மனிதனாக நிலவில் காலடி பதிச்சோட பேர் தான் பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிற மனிதர். அப்படி இந்த பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிற இவர் நிலவில் பார்த்த ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த யூஎஃப்ஓ சம்மந்தமான இந்த ஃபைலில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது இந்த ஃபைலில் குறிப்பிட்ட விஷயம் மட்டும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணி பதிவான ஒரு விஷயந்தான் நிறைய ஊடகங்களில். ஸோ அது இந்த ஃபைல்லையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் நிலவில் இந்த அப்போலோ 11 மிஷன் அப்போது பயணிக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒளி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அந்த ஒளி எங்களை பின்தொடர்ற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. அது என்ன விளக்கியிருக்காங்கன்னா, இவங்க அப்போலோ 11 மிஷன் அப்போது நிலவுக்கு மனிதனை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தின அந்த சேட்டன் வி அப்படிங்கிற அந்த ராக்கெட் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும். அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கிற அந்த ராக்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டைம்லையும் அதோடைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது கலண்டு விழுற மாதிரி தான் டிசைனே பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் டெப்ரிஸாக அது கலண்டு விழுந்துகிட்டே இருக்கும். அப்படி இவங்க பயணித்த அந்த ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர், SLA அப்படிங்கிற ஒரு அடாப்டர், அதாவது ஸ்பேஸ் லூனார் மாடியூல் அடாப்டர் அப்படிங்கிற அந்த அடாப்டர் கலண்டு விழுந்ததில் அவங்க பார்த்த அந்த ஒளி அப்படிங்கிறது அந்த கலண்டு விழுந்த அந்த அடாப்டர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆன சூரியனுடைய வெளிச்சம் தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இது எப்படி நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக அந்த அடாப்டர் அப்படிங்கிறது கலண்டு ஸ்பேஸ் டெப்ரிஸாக போகும்போது நம்மள எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிற நம்ம பூமியில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால பெருசாக அந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது நேரடியாக வராது. அதனால் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அளவுக்கு தான் ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது ஆகும். ஆனால் ஸ்பேஸில் அந்த மாதிரி இல்லை. அங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அதுவும் நிலவில் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அப்படிங்கும்போது சூரியனோட வெளிச்சம் டைரெக்டாக நிலவு வரும்போது ஒரு சின்ன பொருள் இருந்தாலும் அந்த சின்ன பொருளிலிருந்து அதிகப்படியான அந்த சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு சின்ன பொருளுடைய வெளிச்சமே பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அதோட வெளிச்சம் அப்படிங்கிற ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்ப பிரகாசமாக தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பார்த்ததும் அந்த மாதிரி அந்த அடாப்டர் கலந்து விழும்போது அந்த ஸ்பேஸ் டெப்ரிஸோடைய ரிஃப்ளெக்ட் தான் பார்த்து இவங்க வினோதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இதற்கப்புறமா அந்த ஃபைலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடம், அந்த எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபைலில் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் ஒரு இடத்துல சில மக்கள் வானத்தில் ஒரு சுருட்டு வடிவத்தில் ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்டை பறக்கிறத பார்த்துருக்காங்க.
அது இன்ஸ்டண்ட்டாக அது மறைஞ்சு போயிருக்கு. எவ்வளோ வேகத்தில் எப்படி மறைஞ்சு போச்சு என்னன்னே அவங்களுக்கு தெரியலை. பட் இப்படி ஒரு வினோதமான ஒரு ஆப்ஜெக்டை மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஃபைலில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத விளக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறதும் வாக்குமூலங்களும் பெருசாக வந்து கனெக்டடாக இல்லை. அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்துருக்காங்க. அந்த பார்த்த ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான அளவுகள்லையும் வித்தியாசமான வடிவத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் சொன்னது அந்த சுருட்டு வடிவத்தில் ஏதோ ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருந்துச்சு, எவ்வளோ உயரத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால கரெக்டாக வந்து அதை சொல்ல முடியல. ஏன்னா வானத்தில் ரொம்ப தொலைவில் வந்து ஏதோ ஒரு தூரத்தில் வந்து பறந்துட்டு இருக்குன்னா அது எந்த சைஸில் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் மாற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபைலில் வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, இந்த FBIயில் சில பேர் வாக்கு மூலமாக கொடுத்த சில ரெக்கார்ட்ஸை வந்து அந்த ஃபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய புகைப்படங்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த FBI கிட்ட அந்த மக்கள் வந்து நான் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தேன், ஒரு ஃப்ளையிங் டிஸ்கை வந்து நான் பார்த்தேன், முட்டை வடிவத்தில் இருந்துச்சு, பறக்கும் தட்டு வடிவத்தில், ஒரு பிளேட்டு வடிவத்தில், இந்த மாதிரி பல வடிவத்தில் ஒவ்வொருத்தர் வடிவத்தில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஓல்டு FBI ரெக்கார்ட்ஸில் வந்து பதிவு செய்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபைலில் இணைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா 1940 காலகட்டத்தில் இருந்து மக்கள் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்து 2020 காலகட்டம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதில் இணைச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல அவங்க பார்த்ததா சொல்லப்படுற அந்த விஷயங்கள், ஒரு டிஸ்க் மாதிரி, ஒரு பறக்கும் தட்டு மாதிரி பார்த்தேன் வச்சேன்லாம் சொல்கிறது எல்லாமே 1940 காலகட்டத்திலேருந்து அதிகமாக இருந்திருக்கு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய 2020 காலகட்டம் வரைக்கும் பார்க்குறதுல கொஞ்சம் ரேராக மாறி இருக்குது. ஆனால் அந்த டயத்தில் கொஞ்சம் பீக்கில் இருந்திருக்கு. சரி, ஏன் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்திருக்கு அப்படின்னா 1940 காலகட்டம் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் அப்படிங்கிற அந்த USSR இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் கோல்டு வார் அப்படிங்கிற பனிப்போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்த சமயம். இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே அவங்களுடைய டெக்னாலஜியை வந்து மறைச்சு வச்சு ரெண்டு நாடுகளுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இன்வென்ஷனை அவங்க உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. நாட் ஒன்லி இன்வென்ஷன் மட்டும் இல்லை, நிறைய திட்டங்களாக இருக்கட்டும், நிறைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே ரெண்டு நாடுமே மாற்றி தெரியக்கூடாதுன்னே வந்து மறைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ரெண்டு நாடுகளில் ஏதாச்சும் ஒரு நாடு வந்து ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சு, அது ஒரு வினோதமான வடிவத்திலே ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சு அதை டெஸ்டிங் பண்ணும்போது மக்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறதும் வைக்கப்படுது FBIயில் பதிவு செய்யப்பட்ட இந்த ரெக்கார்ட்ஸில் அவங்க சொன்ன விஷயங்கள். ஸோ இதனால தான் அந்த டைமில், அந்த கோல்டு வார் டைமில் அதிகமாக மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ இது பற்றி பெருசாக எந்த நாடுமே வெளிப்படையாக சொல்லாத காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவங்க பார்த்த விஷயம் மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ அப்படிங்கிறது அந்த ஃபைலில் இருக்குது. அது என்ன ஆடியோ அப்படின்னா, இந்த அப்போலோ மிஷின் நடத்துறதுக்கு முன்னாடி 1965 விண்வெளியில் மனிதர்கள் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங் மிஷினை வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இந்த மிஷின் தான் பின்னால் அப்போலோ மிஷின் இப்போ முயற்சி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே அமைஞ்சிச்சு. அப்படிப்பட்ட இந்த மிஷினுடைய பேர் தான் ஜெமினி மிஷின் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மிஷினில் ஜெமினி 7 அப்படிங்கிற அந்த மிஷின் அப்போ ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஃப்ராங்க் போர்கன் அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ரோனாட்டுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையில் நடந்த அந்த கம்யூனிகேஷனில் ரெக்கார்டான ஒரு வார்த்தையை தான் இப்போ வந்து இந்த ஃபைலில் வந்து இணைச்சிருக்காங்க. அந்த ஒரு ரெக்கார்டு, கம்யூனிகேஷன் ரெக்கார்டை. அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஐ சி எ போகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னப்போ போகி, நம்ம ஏதோ போகி பண்டிகை கொண்டாடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த போகி அப்படிங்கிற இந்த வேர்டு அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ரோனாட்கள், விண்வெளியில் பயணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸ்கள் எல்லாருமே சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்க ஸ்பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்க கண்ணுக்கும் அவங்களோட அறிவுக்கும் புலப்படாத விஷயம். இதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னென்ன அவங்களால விவரிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று பார்க்குறாங்கன்னா அதுக்கு சில டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த போகி அப்படிங்கிற இந்த வேர்டு அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு. ஸோ இந்த வேர்டை அவர் பயன்படுத்தினது, அவரே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்காரு. அந்த பார்த்த விஷயம் என்னதுன்னே அவருக்கு தெரியல. ஸோ அதனால் இந்த வார்த்தையை அவர் டேர்ம் பண்ணி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு கிரவுண்ட் பேஸுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஸ்பேஸ்ஷிப்போடைய லெஃப்ட் சைடில் இருந்து நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன்.
ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மினுங்கிற மாதிரியான சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த இடத்துல நான் இருக்கிற மாதிரி நிறைய பார்த்தேன் அப்படின்னு அவர் அந்த ஆடியோவில் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோ கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அப்போலோ 11 மிஷன் அப்போ இதே மாதிரி ஒரு லைட் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விஷயம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அப்போலோ 11 மிஷன் அப்போ ஒரு ஆஸ்ட்ரோனாட் பதிவு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம். சேம் அதே மாதிரி அதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே இவரும் பார்த்துருக்கிறதா அவர் வந்து அந்த ரெக்கார்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த ஃபைல்லே அவங்க இணைச்சி வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற ஏதோ ஒரு ஒளி சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் பார்த்துருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒரே தான் இருக்குமா, இல்லை ரெண்டும் வேறு வேறையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். ஃபைனலாக ஓவராலாக இந்த ஆவணத்தில் இந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே ஏலியன்ஸை வந்து நான் பார்த்தேன், ஏலியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க வந்து அந்த ஃபைலில் எதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது, குறிப்பிடவும் செய்யலை. பட் ஏதோ ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்த்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இதில் ஆவணங்களாக அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த ஃபைல் வெளியிட்டதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய காங்கிரஸில் ரெண்டு தரப்பாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தரப்பு இப்போ முதற்கட்டமாக 1% வந்து வெளியிட்டிருக்கீங்களே, இதை அடுத்தடுத்து இன்னும் நிறைய வெளிப்படுத்தணும், அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளியிடும் போது தான் மக்களுக்கு இதை பற்றின தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து வெளிப்படைத்தன்மை மக்களுக்கு வந்து கிடைக்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்மேலும் இதுக்கப்புறம் நிறைய ஃபைல்ஸை வந்து வெளியிடணும், முழுமையாக வெளியிடணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இப்போ இந்த நேரத்தில் இந்த ஃபைலை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அமெரிக்கா இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த வார் பஞ்சாயத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உலகத்தை எந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராக திருப்பியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த சமயத்தில் ட்ரம்ப் வந்து இதை வெளியிட்டிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் எதை மறைக்கிறதுக்கும் எதை திசை திருப்பதற்காக இந்த சமயத்தில் இதை வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பில் காங்கிரஸில், அமெரிக்காவுடைய காங்கிரஸில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தரப்பில். ஸோ எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று செய்கிறாருன்னா இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் பெருசாக பண்ண போகிறான்னு அர்த்தம். எப்ஸ்டீன் ஃபைல் வெளியிட சமயத்தில் அவர் ஈரானுடைய வாரம் ஆரம்பித்து வச்சுட்டாரு. இப்போ இந்த ஃபைலை வந்து வெளியிட்டிருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் எனிவேஸ் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஃபைல் சம்மந்தமான விஷயங்களை நான் சொன்ன சில விஷயங்களை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. ட்ரம்ப் இந்த ஃபைலை வெளியிட்டிருக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அதையும் தெரிஞ்சுக்கிறதுல நான் ஆர்வமாக இருக்கேன். இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை, மிஸ்ட்ரீஸை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.